friends, welcome back to our channel. நான் உங்க chef Ramkumar. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு டிஃபரண்டான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போ கொய்யாக்கா வச்சு எப்படி சட்னி ரெடி பண்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொய்யாக்கா சட்னிக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 கொய்யாக்கா எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கொய்யாக்கா சட்னி தோசைக்கு இட்லிக்கெலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொய்யாக்கா கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மிசம்பளாவும் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதை வதக்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 5 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன இஞ்சி துண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஆனியன் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஆனியன் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொய்யாக்காலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொய்யாக்கா லைட்டாக வதங்குற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் இருக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்புலாம் தீஞ்சிரும். ஸோ அதனால் லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள், மீடியமாக வச்சுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கொய்யாக்கெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு லெமன் சைஸில் இருக்கிற புளியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இது கூட நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய் லைட்டாக கீரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் லைட்டாக தான் சேர்க்குறேன். ஏன்னா அதிகம் ஆட் பண்ணால் அது தேங்காயோடைய ஃப்ளேவர் நிறையா வந்துடும். ஸோ லைட்டாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். சட்னி அரைக்கும் போது தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் சால்ட்டை விட இந்த மாதிரி சட்னிக்கு கல் உப்பு அரைக்கும் போது மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா அதோடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அரைக்கும் போது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் லைட்டாக அரைச்சி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி அரைங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதில் கட்டியாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு க்ரஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத்னஸாக வரும். சட்னி அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா 2 கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடலாம். ஒரு நல்ல ஹெல்த்தியான கொய்யாக்கா சட்னி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொய்யாக்கா சட்னி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.